எங்கே பார்த்தாலும் வியாதிகள் எல்லாம் கிட்னி ப்ராப்ளம், ஃபேட்டி லிவரு, கேன்சரு, பிரெஸ்ட் கேன்சரு நிறைய பேருக்கு ஒருத்தருக்கும் சொல்ல முடியாத வியாதிகள். பேரே தெரியல, சில வியாதிகளுக்கெல்லாம் பேரே தெரியல. நீங்கள் வர்ற பேஷண்ட்டுக்காக எப்போவுமே ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு சாமிக்கிட்ட வைக்கிறீங்க. வச்சு அவங்க குணமானதுக்கப்புறமா அதை கொண்டு போய் கோவிலில் போடுறீங்க. அது உங்ககிட்ட வர்றவங்க ₹1 காயின் நீங்கள் முடிஞ்சு வைக்கிறீங்க அவங்களுக்காக. இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், லேட் ஆகுதுங்க, எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களும் ஒரு காயின் முடிஞ்சு வைக்கலாமா? அவங்க வீட்டில் முடிஞ்சு வைக்கலாமா? எப்படி வைக்கிறது? அதுக்கு என்ன ப்ரொசீஜர் எல்லாம் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். மேம், இது நிறைய பேர் கேட்டாங்க. மேம், நான் இந்த கடன் தீருவதற்காக அந்த முகூர்த்தத்துல நம்ம கடவுளை வழிபடுறது, பூஜை செய்யறது, இது எல்லாமே சொல்றோம். ஆனா நோய்களை தீர்க்கவும், அதாவது ருணம் அப்படின்னு சொல்றோம். ருணம் அப்படின்னா அந்த கடன் மட்டும் கிடையாது, நோய்களை தீர்க்கிறது. பொதுவாகவே ஆரோக்கியம் வேணும்னா, நல்ல குணமாகணும், நல்லா இருக்கணும்னா எங்கள் நித்யா மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நானே கேரண்டி உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் குணமாகி இங்கேருந்து போயிட்டு எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 29 திங்கட்கிழமை. வணக்கம், சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள், நிறைய ஆன்மீக விஷயங்கள், நிறைய மருத்துவ விஷயங்கள் நிறைய நாங்கள் பேசிகிட்ருக்குறோம். நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சிட்ருப்பீங்க. தெரியாத சில விஷயங்கள்லாம் நீங்களும் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த வியாதிக்கு இந்த மருந்தா, இந்த கோவிலா, இந்த மெடிசனா, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. எங்கள் நித்யா மேம் கிட்டேருந்து நிறைய பேர் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆன்மீகம் கோயிலுக்கெலாம் போயிட்டுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் வியாதிகள் எல்லாம் கிட்னி ப்ராப்ளம், ஃபேட்டி லிவரு, கேன்சரு, பிரெஸ்ட் கேன்சரு நிறைய பேருக்கு ஒருத்தருக்கும் சொல்ல முடியாத வியாதிகள். பேரே தெரியல, சில வியாதிகளுக்கெல்லாம் பேரே தெரியல. பாவம், எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க்கையை வாழறது கொஞ்ச காலம்தாங்க. அந்த வாழ்க்கை வாழற கொஞ்ச காலம் வரைக்கும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக வாழணும். அதுதானங்க நம்ம முக்கியம். ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம எதை வேணாலும் சாதிச்சிடலாம். அதனால் ஆரோக்கியம் வேணும்னா, நல்ல குணமாகணும், நல்லா இருக்கணும்னா எங்கள் நித்யா மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், நானே கேரண்டி உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் குணமாகி இங்கேருந்து போயிட்டு எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இப்போது இந்த வியாதிகளுக்கெல்லாம் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்ருக்காங்க. இல்லைங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், லேட் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னையும் கேட்குறாங்க, மேம்கிட்டையும் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் மேம்கிட்ட கேட்குறேன். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. தேங்க்யூ மேம். இப்போது நீங்கள் வர்ற பேஷண்ட்டுக்காக எப்போவுமே ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு சாமிக்கிட்ட வைக்கிறீங்க. வச்சு அவங்க குணமானதுக்கப்புறமா அதை கொண்டு போய் கோவிலில் போடுறீங்க. அது கேட்கும்போதே அது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட வர்றவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதில் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அதை கேட்கும்போதும் பார்க்கும்போதும். இப்போ உங்கள்கிட்ட வர்றவங்க ₹1 காயின் நீங்கள் முடிஞ்சு வைக்கிறீங்க அவங்களுக்காக. இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், லேட் ஆகுதுங்க, எனக்கு இன்னும் சரியாகலை அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களும் ஒரு காயின் முடிஞ்சு வைக்கலாமா? அவங்க வீட்டில் முடிஞ்சு வைக்கலாமா? எப்படி வைக்கிறது? அதுக்கு என்ன ப்ரொசீஜர் எல்லாம் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். மேம், இது நிறைய பேர் கேட்டாங்க. மேம், நான் மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஏதாவது இந்த மாதிரி வீட்டில் நான் வேண்டிட்டு முடிச்சு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த முகூர்த்தங்கள் நேரம் குறிச்சு கொடுப்பாங்க இல்லையா, அதில் ஸ்பெஷலாக இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது மாதத்துக்கு 2 அல்லது 3 முறை சில மாதங்கள்ல வரும். இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த கடன் தீருவதற்காக அந்த முகூர்த்தத்துல நம்ம கடவுளை வழிபடுறது, பூஜை செய்யறது, இது எல்லாமே சொல்றோம். ஆனா நோய்களை தீர்க்கவும், அதாவது ருணம் அப்படின்னு சொல்றோம். ருணம் அப்படின்னா அந்த கடன் மட்டும் கிடையாது, நோய்களை தீர்க்கிறது. பொதுவாகவே சித்தர்கள் நாள், நட்சத்திரம், திதி, நேரம் எல்லாமே பார்ப்பாங்க. ஜோதிடமும் சேர்ந்தது தானே சித்தம்.
அப்போ அந்த ஜோதிடமும் பார்த்து ஒவ்வொரு மூலிகைக்கான நேரம் எடுத்து மந்திரங்களை சொல்லி அதை எடுத்து மருந்தாக கொடுக்கும்போது தான் நோய் பூரணமாக குணமடையுது. அப்போ நமக்கும் இந்த நோய் குணமடையணும்னா இந்த மைத்ரேய முகூர்த்தம் அதை விடாம நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா சீக்கிரமா நம்ம குணமாயிடலாம். இப்போ எப்படிங்க இந்த மாதத்துல நான் எப்போ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 29 திங்கட்கிழமை. ஸோ அன்றைக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தம் நேரம், எந்த நேரத்துல நம்ம வந்து இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1:10 மதியம். 1:10க்கு ஸ்டார்ட் ஆகுது, 2:57க்கு முடியுது. இந்த நேரம் மைத்ரேய முகூர்த்தம் டிசம்பர் 29. ஸோ அன்னைக்கு நம்ம என்னங்க இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம வந்து எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், குணமாகலை. ஸோ சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது மருத்துவமும் ஆன்மீகமும் இறை அருளும் சேர்ந்தது தான் நம்ம கொடுக்குறோம். அப்போது நம்ம வந்து அந்த டைமில் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ நமக்கு விருப்பமான கடவுளை வந்து நினைத்து அந்த பரிகாரத்தை செய்யணும். என்ன செய்ய போகிறோம், ரொம்ப நாளாக நான் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கிறேன், ஸோ எனக்கோ என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ மகனுக்கோ கணவருக்கோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அவர்களுக்காக வேண்டிக்கிட்டும் நம்ம இதை செய்யலாம். நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், செய்கிறாங்க. வெரி குட். ஸோ இது என்ன பண்ணணும்னா அந்த முகூர்த்த நேரத்தில் நான் சொன்ன அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நல்லா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு 4 பக்கமும் மஞ்சள் வச்சுட்டு அதில் உட்காந்து கடவுள் முன்னாடி நல்லா வேண்டிட்டு உட்காந்து க்ரீன் கலர் கிரீன் இங்க்ல உட்காந்து எழுதணும். அவங்க பெயர் போட்டு எவ்வளவு நாளா இந்த நோய் இருக்கு, என்னென்ன நம்ம வந்து எப்போ குணமாகணும், ஸோ நல்ல மனசார உட்கார்ந்து வேண்டிட்டு நம்ம கிரீன் இங்க்ல அதை எழுதி அந்த பேப்பரை 4ஆ மடிச்சு 1 ரூபி காயின் வச்சு அது மேல ஒரு மஞ்சள் துணி வச்சு முடிஞ்சிடணும். இதுதான் அதனுடைய பரிகாரம் அப்படின்னு சொல்றது. ஸோ பொதுவாக முடிஞ்சு கடவுள்கிட்ட வச்சிட்டோம்னா அது கண்டிப்பா கடவுள் குணப்படுத்தி தான் கொடுத்தே ஆகணும். ஆமா. ஸோ அது வச்சுட்டு நல்லா நம்ம பிரார்த்தனை செய்யணும். அடுத்த நாள் நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த கடவுளோட கோயிலுக்கு போயிட்டு உண்டியல்ல அதை போடணும். ஸோ நல்ல நேரம் பார்த்து ராவு காலமோ யமகண்டமோ இல்லாத நேரத்தை பார்த்து அதை நம்ம உண்டியல்ல போட்டு நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு வரும்போது நல்லாவே நோய்கள் குணமாகுது. ஸோ ஆலயங்களே பார்த்தோம்னா மனிதனோட உடல் அமைப்புல தான் அமைச்சிருப்பாங்க. கருவறை அப்படின்னு கருவறை வந்து இருட்டாக தான் இருக்கும். அந்த இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வரும்போது நமக்கு புதியதான அந்த மணக்கண் வந்து திறந்த மாதிரி, அதனால கருவறைன்றது இருட்டாகவே இருக்கும். ஸோ கொடி கம்பத்துல இருந்து கருவறை வரைக்கும் மனிதனோட உடலை தான் நம்ம வந்து கடவுள் நமக்கு வச்சு அந்த ஆலயத்தோட அமைப்பே அப்படிதான் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொன்றும் நம்ம மருந்து எடுக்கிறோம். ஸோ இறைவனோட அருள் நமக்கு இருக்கணும். ஸோ மனதளவு நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா. சிலர் வந்து க்யூர் ஆகிடும் சொல்லிக்கிட்டே இருப்போம், சின்னதான ஒரு பிரச்சனை தான் ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அப்போ மனதில் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும். இப்போ இறை அருளால் முடியாத விஷயம்னு எதுவும் கிடையாது. இப்போ சித்த மருத்துவம் எடுக்கும்போது கண்டிப்பாக இறை அருள் வேணும். ஸோ ரொம்ப நாளாக இந்த மாதிரி நம்ம மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், இது எப்போ எனக்கு தீரும், மனசில் வந்து ஒரு பாரமாகவே இருக்குன்னா இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை தவற விடாமல் நம்ம இந்த மாதிரி செய்யும்பொழுது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து ஒரு குணம் கிடைக்குது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு வந்து வியாதிகள் இருக்குது, குணமாகலை, மருந்து சாப்பிட்றோம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, பாவம் நிறைய மக்களுக்கு அது தெரியல. ஆன்மீக ரீதியாகவும் இருக்கட்டும், மெடிசன் ரீதியாக இருக்கட்டும், நிறைய எடுத்துகிட்ருக்கேன், எப்போ தான் எங்கள் வியாதி குணமாகும் அப்படின்னு நிறைய பேர் தவிச்சிட்ருக்காங்க. அதுக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட என்னென்னா ஒரு அந்த காயின் முடிஞ்சு வைக்கிற நேரம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பேப்பர் சொல்லியிருக்கீங்க எழுதி, அதில் எழுதிட்டு அதுக்கப்புறமா அந்த காயின் முடிச்சு வைக்கணுன்றத நீங்களும் அதை தான் செய்கிறீங்க. அதை அடுத்தவங்களுக்கும் அந்த வர்ற பேஷண்ட்டுக்கும் அழகாக சொல்லி கொடுக்குறீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். விவர்ஸ், உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டர் கிடைக்கிறதுன்றது பெரிய ஒரு கிஃப்ட்டு. ஏன்னு கேட்டால் எங்கே பார்த்தாலும் வியாதிங்க, ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது எல்லாருக்குமே. ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, கேன்சர் இருக்குது, என்னது ஃபேட்டி லிவர் இருக்குது, ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கும் ஒரு வியாதிகள் இருக்குது. எல்லாரும் மெடிசன் எடுத்துகிட்ருக்கோம், ஆனால் அது இன்னும் சரியாக க்யூர் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கிஃப்ட்டுங்க மேம் சொன்னது. அழகாக அவங்க வந்து ஒரு அந்த மைத்ரேயின் முகூர்த்தம்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த மைத்ரேயின் முகூர்த்தம்ன்றது நாம் நினைக்கிறோம் சும்மா ஏதோ சாமி கும்பிட்றதுன்றது இல்லை. நம்ம வியாதி உள்ளவங்களுக்கும் குணமாகாதவங்களுக்கும் அந்த நேரத்தில் அவங்க சொன்ன அந்த டைமில்
கரெக்டாக ஒரு பேப்பர் எடுத்து 4 பக்கமாக மஞ்சள் வச்சுட்டு அதில் எழுதி ஒரு காயின் எடுத்து முடிஞ்சு வச்சு, அதுவும் அவங்க ஒரு டைம் சொல்கிறாங்க. அந்த நேரம் காலம் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அந்த டைமில் கொண்டு போய் அழகாக கோவிலில் போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும்ன்றாங்க. ஏன்னா கடவுளால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே கடவுள், காற்று மழை எல்லாமே இயற்கையால், எல்லாம் இயற்கை கொடுக்கறதே கடவுளால் தான். அப்போது நாம் எழுதி எனக்கு குணமாக்குன்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது ஏங்க குணமாக்க மாட்டாங்க? கண்டிப்பாக தெய்வத்தால் முடியும். அதுவும் நீங்கள் கேட்குற அந்த நேரம் காலம்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் மேடம், அது சொல்கிறத ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த நேரம் காலம் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி அந்த மைத்ரேயின் முகூர்த்தத்தில் கரெக்டாக அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக குணமாயிடுவீங்க. அதுக்கு நாங்கள் கேரண்டி. தேங்க்யூ.